வணக்கம் மக்களே. தேர்டில் ஒரு பேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பேக்கை பொதுவாக எல்லாரும் வந்து ஸ்கூல் காலேஜுக்கு தான் போட்டு போவாங்க, ஏன் வேலைக்கு ஆஃபீஸ் கூட போட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி இந்த பேக் போட்டு நான் எங்கே போகிறேன் நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என் கையில் வந்து ஒரு 300 ரூபாய் இருக்குது. இந்த 300 ரூபாயும் எடுத்துக்கிட்டு இந்த தோலில் போடுற பேக்கையும் எடுத்துக்கிட்டு நான் ஒரு இடத்துக்கு போக போகிறேன். அதுதான் இந்த காணொலி ஃபுல்லாக உங்களுக்காக. ஸோ இந்த பேக்குக்குள்ளே முக்கியமாக நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவரு, அப்புறமா வந்து பாலித்தீன் கவரு, பை இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து பங்குனி வெயில் பல அடிக்கிற காரணத்தினால ஒரு கொடை எடுத்திருக்கேங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிலின் தாக்கத்தினால நான் தண்ணி பாட்டிலும் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானகரம் மீன் சந்தைக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் வானகரம் மீன் சந்தைக்கு வந்த மாதிரி இல்லை. பார்த்தா நான் நடக்கிற தூரத்தில் இருந்து மீன் சந்தைக்கு போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடையாக போட்டிருந்தாங்கங்க. எனக்கே ஷாக் ஆகிட்டு, என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இவ்வளோ கடைகள் இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து வார நாட்களில் தான் இது வரைக்கும் வந்து நான் வானகரம் வந்திருக்கேன். முறையாக வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்கலான்னு வந்தேன். ஏன்னா எங்கள் ஊரில் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐஸ் மீன் தான் கிடைக்கணும். நாங்கள் யாரும் மீன் வாங்க போக மாட்டோம். அன்றைக்கி தான் வந்து நாங்கள் இறச்சி வேறு ஏதாச்சும் எடுப்போம். ஆனால் சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமையில தான் எல்லாம் மீனிலேருந்து இறச்சி எல்லாமே சமைக்கிறோம். ஸோ அன்னைக்கு நானும் வந்து மீன் வந்து வானகரத்தில் நல்லாயிருக்குன்னு சொன்னனால சரி ஞாயிற்றுக்கிழமை போய் பார்ப்போமேன்னு பார்த்தா வர வழியெல்லாம் கடையும் அங்கேயும் கூட்டம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன் சந்தைக்கு கீழே வந்து ஃபுல்லாக மீன் வெட்டுற இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கூட்டத்தெல்லாம் கடந்து படிக்கட்டு ஏறி நான் வந்து ஒரு வழியாக மீன் சந்தைக்கு வந்துட்டேன். அங்கே வந்து பார்த்தா மீன் மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. எப்பாடி எவ்வளோ மீன்! எங்கள் ஊர்லலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மீன் சந்தைக்கு போனீங்கன்னா மீனே நீங்கள் வாங்க முடியாது, ஐஸ் மீன் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே ஞாயிற்றுக்கிழமை நான் இந்தளவுக்கு மீனை எதிர்பார்க்கல. எல்லா கடைகள்லையுமே வந்து நிறைய மீன் இருந்துங்க. அதுலேயும் குறிப்பாக மீனோட விலை அப்புறம் இறாலோட விலையெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் அசந்து போயிடுவீங்க. இங்கே மீன் விலை கிலோ 100 ரூபாலேருந்தே வாங்கலாங்க. அது எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா சாலை மீனெல்லாம் வந்து கிலோவே வந்து 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி தான். சாலை இறா எல்லாமே. இறால் மட்டும் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபாங்க. நான் வாங்கின மீன் வந்து இறா சுறா. அப்புறமா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மீன் எல்லாம் வாங்கிட்டு பை நிறைய மீன் அள்ளிட்டேங்க. போகிற வழியில் வந்து கருப்பட்டி வச்சுருந்தாங்க. எங்கள் ஊர் பக்கம் நல்ல கருப்பட்டி கிடைக்கும். பட் இருந்தாலும் சென்னையில் வந்து இங்கேயும் வந்து ஊர் பக்கம் இருந்தது தான் கருப்பட்டி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்டே வந்து ஒரு 1/2 கிலோ கருப்பட்டி பாப்பாக்காக வாங்கிட்டு அப்புறமா வந்து இப்போல்லாம் வெள்ளைப்பூடு ரொம்ப விலை கம்மிங்க. சென்னையில் கிலோவே 120 ரூபா தான். அப்புறமா 100 ரூபாய்க்கு 5 தேங்காய், அதுக்கப்புறமா 3 கிலோ பல்லாரி 100 ரூபா, 5 கிலோ தக்காளி 100 ரூபா. இதெல்லாம் வாங்கிட்டு நான் வாங்கியிருக்கேன் எறாவையும் சுறாவையும் சமைச்சு என் பிள்ளைக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இதை எப்படி சமைக்க போகிறேங்கிறதெல்லாம் இன்னும் தொடர்ந்து வருங்க. ஸோ இந்த விலை எல்லாமே வந்து உங்களுக்கு அது கம்மியாக தெரியுதா அதிகமாக தெரியுதாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையில் நீங்கள் எங்கே போய் மீன் வாங்கினாலும் வந்து விலை கூட தான் இருக்கும். ஆனால் வானகரம் மீன் சந்தை இல்லைன்னா காசிமேடு இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்க அப்படின்னா விலை கம்மியாக கிடைக்கும். இந்த நான் வாங்கியிருக்க எறாவும் சரி சுறாவும் சரி க்ளீன் பண்ணுறதுக்கு தாங்க ரொம்ப டைம் எடுக்கும். அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் கூட்டமாக இருந்த காரணத்தினால நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். எறாவை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேளையை எறாவை முடிச்சுட்டு எறாவை க்ளீன் பண்ணிவிட்டு நான் காக்காக்கி கொண்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் வச்சுட்டேன். எறாவை இந்த பக்கம் க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா சரி முதல்ல எறா தொக்கை வைப்போம் அப்படின்ட்டு இந்த பக்கம் எறா தொக்குக்கு தேவையான வெள்ளைப்பூடு அப்புறமா இஞ்சி இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் போட்டோன்னா உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறமா வந்து அதையும் போட்டு வதக்குன்னு வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நார்மலாக எல்லா கிரேவிக்கும் வந்து வெங்காயத்தை முழுசாக வெட்டி போடலாம். ஆனால் வந்து எறாக்கு வந்து வெங்காயத்தை ரொம்ப பொடியாக வெட்டி போடணும், அப்படி இல்லைன்னா அரைச்சி போடணும். அது இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து கருவேப்பிலை நான் ஸ்டார்டிங்லேயே போட மாதிரிட்டு நல்லா லாஸ்ட்டாக போட்டேன். அப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஊற்றிட்டு அப்புறமா வந்து நான் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான். அந்த மசாலா தூள் ஒரு கரண்டி போட்டு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா எறாவையும் போட்டு லைட்டாக கிண்டிட்டு எறா வேகிறதுக்கு 2 நிமிஷம் தாங்க. இது செஃப் வெங்கடேஷ் பட் சொன்னனால 2 நிமிஷத்துக்கு மேலே எறாவை அடுப்பில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இந்த ஒரு கிண்டு அந்த ஒரு கிண்டு மசாலா நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா கிண்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எறா தொக்கு ரெடி. அப்புறமா பார்த்தீங்கன்னா எறா சமைச்சாச்சு. அடுத்து நம்ம சுறா சமைக்க போகிறோம். சுறா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் புட்டு வைப்பாங்க. ஆனால் சுறா குழம்பு இன்னும் நல்லாவே இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா சுறாவோட தோலை ஃபுல்லாக எடுக்கணும். எனக்கு அது எடுக்கிறது கரெக்டாக வரல. சரி வேக வச்சு எடுக்கலான்னு பார்த்தேன். வேக வச்சில் லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாலும் தோல் வருமானு பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து அந்தளவுக்கு தோல் வந்து உரிப்படலை. இனிமேல் வந்து எறா வந்து வாங்கின இடத்துலேயே வந்து தோலை உரிச்சிட்டு வந்து சமைச்சா தான் சூப்பராக இருக்கும். எறா கிரேவி நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா
எறா வேக வச்சு சமைச்சிங்க அப்படின்னா எறா கிரேவியில் வந்து எறா வந்து சிக்கனே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ பொலியாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுறாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஸோ சுறா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், குழந்தைங்க நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. எறா மீனில் முள்ளும் இருக்காது, அதனால் குழந்தைக்கு வந்து நீங்கள் முள் இல்லாமல் மீன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சுறா மீன் குழம்பு வச்சு கொடுங்க. ஏன்னா சுறா புட்டு வைப்பாங்க, ஆனால் நீங்கள் குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது எப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், அப்புறமா சின்ன உள்ளி, அப்புறமா தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தேங்காய் அப்புறமா வந்து மல்லி, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா வந்து இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் நான் வந்து சுறாவோட தோல் வந்து ஒழுங்காகவே எடுத்துக்கல, கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, குழம்பு இப்போ நல்லா தான் இருக்கும், அவ்வளோ ஒன்றும் வித்தியாசமாக இருக்காது. ஒரு வழியாக வந்து சுறா குழம்பு வச்சுட்டேன், எறா தொக்கும் வச்சுட்டேன். இப்போ இதை வச்ச குழம்பா என் பிள்ளைக்கு நான் ஊட்ட போகிறேன். அவள் எவ்வளோ அழகாக ஓடி வந்து சாப்பிட்றான்னு பாருங்கள். அதனால நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க, நல்லதே சமைச்சு கொடுங்க. ஸோ மீனெல்லாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயம். ஸோ இதுதாங்க இந்த காணொளி. என் பிள்ளை எவ்வளோ அழகாக எறா ஓடி வந்து சாப்பிட்றா பார்த்தீங்களா. நன்றி, இணைந்திருங்கள். ஊட்டச்சத்து